அழகே அழகுல தங்கராஜ் காமெடி பீஸா, வில்லனா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிருங்க ஃபிரெண்ட்ஸ். கூடவே லைக்க தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு குடுங்க அன்புறவுகளே. இப்ப அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்ட படிச்சு சொல்றாங்க. அவங்க அம்மாவுக்கு 65 வயசுலயும் ஒண்ணும் இல்ல, நல்லா இருக்கணும்னு சந்தோஷப்படுறாங்க. அதே மாரி அவங்க பொண்டாட்டி ரேவதிக்கு சொல்லப் போறாங்க. பொண்டாட்டிய கண்ணு மாரி வச்சுக்குவேன், கருத்து மாரி தாங்கிக்குவேன் அப்படின்னு சொல்லி தானங்க கூட்டிட்டு வந்தேன் வெக்கங்கெட்டவன். இங்க வந்ததுக்கப்புறம் ரொம்ப உனக்கு ஏதாவது வியாதி இருக்கும், அப்படி இருக்கும், இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரா. ஆனா அவங்க என்ன பண்றாங்க, பல்ப் வாங்குவாங்க இல்லையா, அந்த மாரி வாங்குற அளவுக்கு இவங்களுக்கு எதுவுமே இல்லங்க. அவங்களுக்காவது கொஞ்சம் தைராய்டு அது இதுன்னு இருக்கு. இவங்களுக்கு எதுவுமே இல்ல. ஆச்சரியமா இருக்கு அப்படிங்கிறாங்க. பிபி லெவலு அப்படிங்கிறாரு தங்கராஜ். கரெக்ட்டா இருக்குங்க. ஐய்யய்யோ! சுகரு அதெல்லாம் நார்மல்ங்க. அப்புறம் உப்பு, என்னங்க நீங்க உப்பு, மிளகா, சப்பு, புளி இதெல்லாம் கேட்பீங்க போல இருக்கு அப்படின்னு வந்தவர் சொல்ல, சிரிப்பு வந்துருது ரேவதிக்கு. அவங்க அம்மா மாமியாருமே சிரிக்கிறாங்க. டேய் தங்கராசு, அவளுக்கு இல்லைன்னா சந்தோஷம் தானடா படணும். அத விட்டுட்டு இருக்கா இருக்கான்னு ஏன்டா கேட்கிற? இல்ல எனக்கு இருக்காது. அதனால தான் அவளுக்கு இருக்குதான்னு கேட்டேன் அப்படின்னு தங்கராஜ் சொல்ல, சரிங்க சார். உங்களுக்கு நான் படிச்சு சொல்றேன் அப்படிங்கையில, ரேவதி எப்புடி அப்படின்னு காலர தூக்கி விடுவாங்கல்ல, அந்த மாரி பண்ண, ம் இப்படிலாம் பண்றாளே! இப்ப நமக்கு ஒண்ணும் வரக்கூடாது. முருகா, முருகா, முருகான்னு வேண்டிக்கிட்டு இருக்கையில, படிக்கையில, சார் அப்படின்னு அதிர்ச்சி அடையறாங்க. என்ன என்ன அப்படிங்கையில, சார் உங்களுக்கு எல்லாமே அப்நார்மல் சார் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்றீங்க? உங்களுக்கு பிரஷர் இருக்கு, சுகர் இருக்கு, உப்பு இருக்கு. ஐய்யய்யோ! என்னங்க சார் கொழுப்பு இருக்கு. என்னையா சொல்ற? ஆமா. ஒண்ணே ஒண்ணு தான்யா இல்ல. என்ன? ரத்தம் ஹீமோகுளோபின் மட்டும் தான் இல்ல அப்படிங்கிறாங்க. அது கம்மியா இருக்கு. என்னங்க சொல்றீங்க? இப்படியே இருக்குது. இம்புட்டு இருந்துட்டு, இது ரத்த அளவு கம்மியா இருந்தா, நீங்க பெட்ல தான் படுக்கணும். ஐயோ! என்ன சொல்றீங்க? அப்படின்னு பயங்கன்னு மயங்கி விழுகுறாரு. இதுக்கு தாண்டி ஓவரா ஆடக்கூடாதுங்கிறது. உண்மையிலேங்க யாரு ஓவரா ஆடுனாங்களோ, அவங்க ஆட்டம் தலைகீழா போயிருங்க. அது தெரியாம நெறைய பேர் நாட்டுல நடந்துட்டு இருக்காங்க. இப்ப சார் சார் என்னாச்சு? அப்படிங்கிறாங்க. டேய் டேய் என்னாச்சுன்னு எழுப்புறாங்க தண்ணிய தெளிச்சு. ஐயய்யோ! எனக்கு கொழுப்பு இருக்கா? அப்படிங்கல. ஆமாங்க. உங்களுக்கு கொழுப்பு இருக்காம். அப்படிங்கல. ஏய் கொழுப்பா? உனக்கு கொழுப்பாடி? சார் உங்களுக்கு தான் சார் கொழுப்பு அப்படின்னு வந்தவர் சொல்ல, ஹலோ அது எங்களுக்கு தெரியும். நீங்க கிளம்புங்க அப்படின்னு காச குடுத்து அனுப்பிடுறாங்க. ச்சே! உள்ளத சொன்னா கோவிச்சுக்கிறாய்ங்க. என்ன சொல்றது போ! அப்படின்னு அங்கேருந்து கிளம்ப, இப்ப ரேவதியும் மாமியாரும், சரி ரேவதி நமக்கு ஒண்ணும் இல்ல. இவனுக்கு தான் இருக்கு. ஆனா நேத்துலருந்து நமக்கு தான் இருக்கும், நமக்கு தான் இருக்குன்னு சொன்னேன். பாக்குறாரு தங்கராஜ், "நீ தாயா? இல்ல பேயா? எனக்கு பேசுறத விட்டு அவளுக்கு பேசிட்டு இருக்க? ஏய்! இந்த காலத்துல மயனுக்கு பேசுறவரு மருமகளுக்கு தான்டா பேசணும். அவளுக்கு தான்டா கூடவே இருந்து நம்மள பாத்துக்கிற ஜீவன். உங்கள அடிக்கலாம், திட்டலாம் நீங்க ஏத்துக்குவீங்க. அவளுகள ஏதாவது ஒண்ணு சொன்னாலே கோச்சுட்டு போயிருவாளுகடா." அப்படிங்கிறது அது என்னமோ கரெக்ட் தானங்க அந்த அம்மா சொல்றதும். அடுத்து இந்த பக்கம் பாத்தீங்கன்னா, நம்ம மதிக்கு விட்டுட்டு போயிடுறாரா? போயிட்டாலும் அவருக்கு வேலையில ஓடவே இல்லங்க. அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. அத பாத்தாலே காலேஜ் மாரியே தெரியல. இப்படி இவ்ளோ கட்டடத்துக்குள்ளயா இன்டர்வியூ வைப்பாய்ங்க? காலேஜ் வளாகம் இருக்கு. ஆபீஸ் ரூம் இருக்கும் காலேஜ்ல. அங்கேயே வச்சு இன்டர்வியூ பண்ணலாமே! இங்க வந்து தனியா பண்ணணும் அவசியம் இல்லைன்ட்டு அவருக்கு உறுத்துது. அங்கருந்து வந்துடுறாரு. இங்க அதே மாரி தாங்க. அவர் நெனச்ச மாரியே போய் உட்கார்றாங்க. பார்த்தா 1, 2 பேர் இருக்காங்க. வேற யாரையும் காணோம். இன்டர்வியூக்கு யாரும் அதிகம் வரலையா? அப்படிங்கிறாங்க. இல்ல முடிஞ்சிருச்சு. முடிஞ்சிருச்சா? இப்ப தானங்க டைம் ஆகுது. அது நேத்தே முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு ஆள் எடுக்கணும். அதனால இப்ப 3 பேர் வந்தாங்க. இப்ப நீங்க தான் 3வது ஆள். வாங்க, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உரசிக்கிட்டு உள்ளுக்க போறான் அந்த ஓனரு. அதாவது இன்டர்வியூ எடுக்கிறவன். அப்படி பார்த்துட்டு தோல மட்டும் அப்படி தொடச்சுக்கிறாங்க. சின்ன மருமகள எப்படி டிரைவிங் சொல்லிக் குடுக்குறேன் அப்படியே உரசினான் பார்த்தீங்களா? இதெல்லாம் சகசம் அப்படின்ட்டு. அது மாரி பாதையில கிராஸ் பண்ணி போயலாம் இதெல்லாம் சகசமா? உட்காருங்க. உட்கார சொன்னோனே உட்காந்துடுறாங்க மதி. இவன் பேப்பர் எடுக்குறான். பார்த்துட்டு அதுல பேப்பருக்கு நடுவுல ஓட்ட ஓட்டையா போட்டிருக்காங்க. அது மூலமா பார்க்குறான். அழகா இருக்காளே! வாலி படத்துல அஜித் நெனைப்பான்ல, ஆ அப்படிங்கிற மாரி நெனைக்கிறான். ஐயோ! யாருக்கு குடுத்து வச்சிருக்கோ? அழகழகா தளதளன்னு மாம்பழம் தோட்டம் தொங்குற மாரி, காய்ச்சி குலுங்குற மாரி இருக்காளே! என்ன கண்ணு, என்ன கண்ணம், ஆப்பிள் கன்னம் அப்படின்னு ஓட்டைக்குள்ளேயே ஓட்ட வழியா ரசிச்சுக்கிட்டு இருக்கான். இவன் என்ன பேப்பர் எடுத்தவரு நிமிர்ந்தே பார்க்காம இருக்காரு. சார், சார் அப்படின்னு கூப்பிட டக்குன்னு கீழ இறக்கிட்டு, மேடம் அப்படிங்கல, என்ன இன்டர்வியூ பண்ணலையா? இல்ல இந்த பண்ணணும். அதான் கொஸ்டின் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். என்னது கொஸ்டின் இனிமே ரெடி பண்றீங்களா? இங்க பாருங்க என்னோட ஃபைல்லாம் எதுவுமே பார்க்கல. சரி, சரி பார்க்குறேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டு, நீங்க இதுக்கு முன்னாடி எங்க பார்த்தீங்க? ஆ இங்க தான் பார்த்தேன்னு எல்லா விவரத்தையும் சொல்றாங்க. அடச்சே! அப்படின்னு ஃபைல கீழ தூக்கி போடுறாரு. சார் என்ன சார் ஆச்சு? என்னாச்சு? அப்படின்னு மதி கேட்க, ஏங்க எவ்வளோ குவாலிஃபிகேஷன் வச்சிருக்கீங்க? இவ்வளோ படிச்சிருக்கீங்க. நல்ல டேலண்ட் பெர்சனா இருக்கீங்க. உங்களுக்கு போய் எப்படிம்மா 20,000 சம்பளம் குடுக்க முடியும்? அப்பா இதத்தான் சொன்னீங்களா சார்? நான் பயந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. பயப்படுறதுக்கு உனக்கு என்னம்மா? உனக்கு 1,00,000 கூட சம்பளம் குடுக்கலாம். உனக்கு 1,00,000 சம்பளம் என் காலேஜ்ல. சரியா? சார் 1,00,000ங்கிறது அதிகம் சார். எனக்கு மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 40,000 குடுக்கலாம். அப்புறம் பெர்மனன்ட் ஆனா ஒரு 50, 60 1,00,000 இப்பயே குடுக்குறேங்கிறது இது டூ மச் சார். டூ மச் அப்படிங்கல. என்னம்மா நீ இந்த காலத்துல இப்படிப்பட்ட பொண்ணா இருக்க? ஏன் சார்? ஏம்மா அவன் அவன் 2,00,000 குடுக்க மாட்டானா? எனக்கு குடுங்க. நான் உங்களுக்கு எல்லாமா இருக்கேன். அப்படி வந்து உரசுவாளுக அப்படின்னு எந்திரிச்சு வந்து உரச, சார்
தள்ளுங்க. அங்க உட்காருங்க. இங்க ஏன் வர்றீங்க?" அப்படின்னு இவங்க எந்திரிக்க, "என்னம்மா பாப்பா இப்படிலாம் போற? உனக்கு 1,00,000 இல்ல 2,00,000 கூட நான் தருவேன். ரெடியா?" "சார் என்ன சார் இப்படிலாம் பேசுறீங்க?" அப்படின்னு கேட்க, "எனக்கு உங்க காசு வேணாம். என் நியாயப்படி எனக்கு என்ன தேவையோ அத மட்டும் குடுங்க." "என்னம்மா நீ? நியாயப்படி குடுக்க வேண்டியது, இப்ப நீ பாத்தியே வெளியில போனாங்களே, அவளுகளுக்கு வேணா குடுத்துக்கிறேன். ஆனா நீ தங்க செலமா, மீனாட்சி அம்மன் அப்படியே தேர்ல வருது பாரு. அழகர், அழகர் தங்கச்சி மாரி, சொக்கன் பொண்டாட்டி மாரி இருக்கே. ஐய்யய்யோ!" அப்படின்னு தோள்ல கைய வைக்க, பட்டுன்னு கைய தட்டி விடுறாங்க. "என்ன சார் இது?" அப்படிங்கல. ஒண்ணும் இல்ல. கொசு, கொசு." "ஓ! கொசு தொல்லையா? எங்க ஊர்ல கொசு வந்தா என்ன பண்ணுவோம் தெரியுமா?" "என்ன பண்ணுவ? அப்படியே உரசி குடிப்பியா?" "ம்ஹ்ம். இப்படி பண்ணுவேன்னு" பலான்னு ஒரு அற குடுக்குறாங்க பாருங்க. கண்ணு குறும்பி கூத்தாடுது. இத எல்லாத்தையுமே வெளியில சுரேஷ் வந்து பார்த்துக்கிட்டு தாங்க இருக்காரு. ஏன்னா, அவருக்கு மனசு உறுத்தி வந்தாரு இல்லையா திரும்பி. சூப்பர் பரவாயில்லையே! பணம் காசு பெருசு இல்லன்னு நெனைக்கிறாளே! அப்படிங்கிறதையும் நெனச்சுக்கிறாரு. அற குடுத்தோனே அவருக்கு குறும்பி கூத்தாடுது. அப்பா! என்ன வலி வலிக்குன்னு எனக்குல்ல தெரியும். என் பொண்டாட்டிட்ட ஏன்டா அடி வாங்குறீங்கன்னு சுரேஷ் அங்கேயே நின்னுட்டு சொல்ல, அடுத்து பார்த்தா, "என்னடி திமிராடி? இங்க யாரும் வரமாட்டாங்க தெரியுமா? டேய் பொறுக்கி நாயே! எந்த இடத்துல இருந்தாலும் நான் என்ன காப்பாத்திக்க தெரியும்டா. அதெல்லாம் முடியாதுடி. இப்ப பார்க்குறியா?" அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், இறுக்கி கட்டி புடிச்சு, கைய புடிச்சு வேகமா ரப்பர் பேண்ட போட்டுவிட, "டேய்!" அப்படின்னு சொல்லி தள்ளுறாங்க. அப்படியே தள்ளி இங்கிட்டு அங்கிட்டும் உதைக்க, "உன்ன விடமாட்டேன்டி. என்னடி நெனைக்கிற?" அப்படின்னு கன்னத்துல போய் முத்தம் குடுக்க போக, அதுக்குள்ள இவங்க பெட்டக்ஸ்ல ஒரு மெயின் பாயிண்ட்ல ஒரு மிதி மிதிக்கங்காட்டிலும் சுரேஷ் வந்துடுறாரு. டாய்ன்னு சொல்லிட்டு சும்மா பஞ்ச் குடுக்குறாரு. இன்னும் நங்கு நக்கடி, நங்கு நக்கடின்னு அடிச்சுப்புட்டு 2 பேரும் சேர்ந்து குடுக்குறாங்க. அதுக்குள்ள சத்தம் கேட்டு 2 பேர் வராய்ங்க. "என்னாச்சு? என்னாச்சு?" சார் என்ன எங்க ஓனர அடிக்கிறீங்க?" ஓனரா அவன் போனா போனாவாடா" அப்படிங்கல. "என்னது போனா போனாவா?" அப்படிங்கல. பொம்பள பொறுக்கி" அப்படின்னு சொல்லிட்டு அடி குடுக்குறாங்க. அவரு வந்தவனுக்கு ஒரு குடுக்கு குடுக்குறாங்க. "நீங்கலாம் என்னடா எம்எம்ஏ வேல பார்க்குறீங்களா?" அப்படின்னு சொன்னகையோட, "அப்படின்னா இன்னொரு அடி குடுத்துருவேன் வச்சுக்க." "என்ன?" அப்படின்னு அடி வச்சு எடுத்துட்டு, "வாமதி" அப்படின்னு கூட்டிட்டு வாராரு. அங்க பார்த்தா ஒரு பொண்ண அடைச்சு வச்சிருக்காய்ங்க. என்னன்னு பார்த்தா, கதவ தட்டிக்கிட்டே இருக்கு. கதவ தொறந்தா அங்க 2 பொண்ணு அடைஞ்சிருக்குங்க. "என்னம்மா இங்க இருக்கீங்க?" "இன்டர்வியூன்னு வந்தோம். ஏதோ குடிக்க குடுத்தாங்க. எங்கள போட்டு அடைச்சு வச்சிருக்கான். கண்ட இடத்துலலாம் தொட்டான். உங்கள அப்புறம் பார்த்துக்கிறேன். ஒரு அழகான தேவதை வந்திருக்கு. அவகிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனா. அது உங்கள தானா? நீங்க தானா? எங்கள காப்பாத்திட்டீங்க அண்ணா. கடவுள் மாரி காப்பாத்தீங்கன்னு" அழுது கால்ல விழுக, "அம்மா, அம்மா விடும்மா. அதெல்லாம் ஒண்ணும் நெனைக்காதீங்க." அப்படின்ட்டு அந்த 2 பொண்ணுங்களையும் "அணைச்சுக்க மதி, மதி அந்த 2 பொண்ணும் பயந்துருக்கும். அணைச்சுக்கோ" அப்படிங்கிற 2 பிள்ளைகளையும் அந்த ஆள பிடிச்சுக்கிறாங்க மதி. மதிய இவரு பிடிச்சுக்கிறாரு. 4 பேரு வேக வேகமா லிஃப்ட்டுக்குள்ள ஏறி வந்துடுறாங்க. லிஃப்ட்ல ஏறுனா கூட லேட் ஆகும். படிக்க போகும்னு மதி சொல்றாங்க. "பரவால்ல நான் இருக்கேன். நீ ஏன் பயப்படுறன்ட்டு" லிஃப்ட்ல இருந்து இறங்கி வேக வேகமா வராங்க. "நீங்க எப்படிம்மா போவீங்களா?" "நாங்க போய்க்கிறோம்." "இல்ல, இல்ல இரு" அப்படின்னு ஆட்டோவ பிடிச்சு ஆட்டோல ஏத்திடுறாங்க. போலீஸுங்களும் கொஞ்சம் பயப்படுறாய்ங்க. கதவ தொறந்து விட்டுர்றாய்ங்க. ஆட்டோல ஏறி அதுங்க "பத்திரமா போவீங்கல்ல? போயிட்டு எனக்கு கால் பண்ணுங்க. இந்தாங்க என்னோட கார்டு" அப்படின்னு சொல்லி குடுக்க, "ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா" அப்படிங்கல. "பரவால்லம்மா. உங்களுக்கு வேலை வேணுனா எனக்கு கூப்பிடுங்க. நான் உங்களுக்கு ரெடி பண்ணி தரேன்" அப்படின்னு சொல்லி சுரேஷ் அவங்கள அனுப்பிடுறாங்க. அடுத்து மதியம் என்ன பண்றாங்க, "நீ வா வண்டியில ஏறி உட்காரு" அப்படின்னு உட்கார வச்சுட்டு, கூட்டிக்கிட்டு ஒரு ஹோட்டலுக்கு கூட்டி போறாருங்க. அங்க ஜில்லுன்னு நல்லா ஜிகர் தண்டா வாங்கி குடுக்குறாரு. "எதுக்கு? வேணாம். நீ ரிலாக்ஸ் ஆயிரு. ஒண்ணும் நடக்கல விடு" அப்படிங்கிறாங்க. "தேங்க்ஸ்" அப்படிங்கல. "எதுக்கு தேங்க்ஸு?" "என்ன காப்பாத்துனது." லூசா நீ? உன்னைய நான் காப்பாத்தாம அப்புறம் யாருடி காப்பாத்தப் போறா? என்ன சொன்னீங்க?" "ஒண்ணும் இல்ல விடு" அப்படிங்கிறாரு. அ வாடி போடின்னு சொன்னார்ல. உரிமை இருந்தா வாடி போடின்னு தானே அப்பா ஒரு நேரத்துல கொஞ்சம் குஷியா இருந்தா கூப்பிடுவாரு அம்மாவ. அது மாரி இப்ப கூப்பிடுறாரே! பரவால்ல. நல்லவனா தான் இருக்கான். மலர் சொன்ன மாதிரி அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் குடிக்கிறாங்களா, தேங்க்ஸ் சொன்னகையோட அதுக்கப்புறம் "நீ ரொம்ப நல்லவ மதி." "ஏன்? எத வச்சு சொல்றீங்க?" "இல்ல. அங்க நீ பேசுனதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன்." "அடப்பாவி! அப்ப நீ முன்னாடியே வந்துட்டியா?" அப்படிங்கிற மாரி பாக்க, வந்துட்டேன், வந்துட்டேன். எனக்கு போக மனசே வரல. எனக்கு உள்ளுணர்வு தோணுச்சு. அதனால தான் வந்தேன். பார்த்தா அவன சட்டைய கழட்டலான்னு பார்த்தா, நீ உடம்பே உரிச்சு எடுத்துக்கிட்டு இருந்த மாரி வார்த்தையெல்லாம் குடுத்துக்கிட்டு இருந்த. அதான் கொஞ்ச நேரம் போகட்டுமேன்னு நின்னேன். ரொம்ப எல்லை மீறினா. அதான் வந்து தாக்குனேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே 2 பேரும் சந்தோஷமா பேசி ஹேப்பியாகி 2 பேரும் அவ்ளோ இதா ரொம்ப நேரம் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வீட்டுக்கு போறாங்க. சிரிச்சு சிரிச்சுட்டு போறாங்க. மாமியாவுக்கு, பரவாயில்லையே சிரிச்சுக்கிட்டே வராங்களே அப்படின்னு மலர்கிட்ட சொல்லுது மாமியாரு. என்ன ஃப்ரெண்ட் இப்படிலாம் போக வாய்ப்புகள் இருக்கு. பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க பொண்ணான கையில ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு குடுங்க அன்புகளே. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.